இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொத்துரிமை மாற்று சட்டம் அது எப்படி இந்தியாவுக்கு வந்தது, எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படிங்கிறதையும், ஒரு சொத்து எப்படி மாறும் அப்படிங்கிற சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சொத்துரிமை மாற்று சட்டத்தை பொறுத்த வரையில். இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்ஸை முதல்ல எப்படி பார்த்துக்கிறோம். இதாவது 1857 இந்தியாவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான வருஷமாக கருதலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, விக்டோரியா வந்து ஒரு பேரறிக்கை வாசித்தாங்க. அப்போ அதை பொறுத்து தான் இந்தியாவில் ஒரு அரசு அமைஞ்சது 1857. அப்போ என்னன்னா, அதுக்கு அப்பால் வந்து இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சா அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் எழுப்பக்கூடாது. ஏன்னா 1857 இந்தியாவில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ராணியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரறிக்கை வாசிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவுக்காக ஒரு செக்ரட்டரியை அப்பாயிண்டட் பண்ணுறாங்க. செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்டட் பண்ணுறாங்க. அப்போது இந்த செக்ரட்டரி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு செயலர், அதுக்கப்புறம் அன்னைக்குடைய வைஸ்ராய்ஸ்லாம் இருந்தாங்க, வர்றாங்க, இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிற இந்தியாவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேர்ட் லா கமிஷன் அந்த காலகட்டத்தில், இப்போ இந்தியாவில் லா கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. 1861 14/12/1861 தேர்ட் லா கமிஷன் ஃபார் இந்தியா, தேர்டு லா கமிஷன் ஃபார் இந்தியா இந்தியாவுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்ட வரைவு குழுவை ஏற்பாடு பண்ணுறாங்க, ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேதியில் இதுக்கு அப்பால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 25 பில்ஸ், அதாவது 25 மசோதாக்கள், பில்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், 25 பில்ஸை வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன ஆகுதுன்னா, சொத்துரிமை மாற்று சட்டம் என்ன வருது, அதனோடு சேர்ந்து அந்த 25 பில்லோடு சேர்ந்து தான் சொத்துரிமை மாற்று சட்டம் நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்போது இது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏரியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பொசிஷனில் டிபி ஆக்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு எப்படி வந்துச்சுங்கிறதுல இதில் முக்கியமாக கருதக்கூடியது சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு, சரியா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபி ஆக்ட்னும் போடலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னும் போடலாம். இதை நான் உங்களுக்கு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 அப்படி தான் முதல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 16/1882 இந்த தேதி வரையில் நடைமுறையில் இருக்குது. இப்போது இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, முதல்ல ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதில் ஐஎம்னு ஒன்று போட்டுக்கோங்க, அவ்வளோதான், 2 கேரக்டரில் இருக்குது. அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 3 ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வரும். அது பைக்கு, அதாவது மூவபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னொன்று விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் அட்டாச்டு வித் எர்த்து. எதோட அட்டாச்சாக இருக்கும், எர்த்துனுடைய பூமியோட அட்டாச்சாக இருக்கிறதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் ஹவுஸு, ஃப்ளாட்டு, லேண்ட் இதெல்லாமே என்ன அர்த்தம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஒரு விஷயத்தில் இந்த ஆக்ட் சொல்கிறதுல முக்கியமான விஷயம். திரும்பவும் நான் அந்த சட்டம் வர்றதுக்கு முன்பாக என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத விட 1979 1979 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கன்னா, சொத்துரிமை என்னாச்சு,
நாட் ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறத எடுத்துட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனலாக அதை கொண்டு வந்தாங்க. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸாக அதை கொண்டு வந்தாங்க. இப்போது ரெண்டாவது திரும்ப நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கே உங்களுக்கு நான் போகிறேன். அப்படிங்கிற போது இப்போ ப்ராப்பர்ட்டி மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொன்னேன். அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. என்ன இருக்குங்க? ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு 2 வகையத்தில் இருக்குது. அப்போ 2 வகையான விஷயங்களை இதில் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதில் இந்த ஆக்டில் சொல்லப்படுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறத விட, இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் செக்ஷன் 3ல் என்ன பண்ணுறாங்கன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 3 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன? லேண்டு, ஹவுஸு, பிளாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் க்ரோவிங் டிம்பரை கூட என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு விளக்கத்துக்காக தான் அதை நான் போடுறேன். க்ரோயிங் டிம்பர் இருக்கு இல்லையா, ஐ மீன் வளர்கிற மரம் இருக்குது. மரம் இன்னும் மண்ணோட தானே இருக்குது, பூமியோடு தானே இருக்குது. அதை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்தாக கருத முடியுமா? அசையும் சொத்து அசையா சொத்து தான். அப்போ அசையா சொத்தை அதை கருத முடியுமான்னா, அது மண்ணோட இருக்கிற வரையில் அது அசையா சொத்து தான். ஆனால் அந்த மரமானது வெட்டப்பட்டுருச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரமாக்கிட்டால் அதுக்கப்புறம் ஜன்னல் போடலாம், கதவு போடலாம். அப்போது அது என்ன ஆகிடுது? மூவபிளாக மாறிடுது. ஸோ அது க்ரோவிங் டிம்பராக இருக்கிற வரைக்கும் அது இம்மூவபிளாகவும், அது வெட்டப்பட்டதற்கு பின்பாக அது என்னமாக மாறிடுது? மூவபிளாகவும் மாறிடுது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வாசிக்கிறேன். மரம் அசையா சொத்து, வெட்டப்பட்ட மரம் அசையும் சொத்து. ஒரு கால் வெட்டப்பட்ட மரத்தில் பயன்பாடு வீட்டின் கதவாகவோ ஜன்னலாகவோ மாறிடும், மீண்டும் அசையா சொத்தாக மாறிடும். இது என்ன விட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல மரமானது அசையா சொத்து. எப்படி? மண்ணோடு இருக்கும் வரை அட்டாச்சு வித் எர்த் அப்படின்னா அது அசையா சொத்தாக இருக்குது. ஆனால் அது வெட்டப்பட்ட பின்பாக அது மூவபிளாக மாறிடுது. ஒவ்வொரு கட்டையாக மாத்திரம் மூவபிளம். திரும்ப அது ஜன்னலாகவோ கதவாகவோ அந்த மண்ணோட மண்ணாக அந்த பூமியோடு இணைக்கப்பட்டு, இல்லைன்னா கட்டடத்தோடு இணைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அது ஹவுஸ்னு சொன்னேன். அதோட இணைக்கப்பட்டுச்சுன்னா அது இம்மூவபிளாக மாறிடுது. அப்போ மரத்துக்கு 2 கேரக்டர் பிக்ஸ் ஆகுது பாருங்கள்லாம். மூவபிளாகவும் இருக்கும், இம்மூவபிளாகவும் மாறும். முதல்ல இம்மூவபிள், பின்பு மூவபிள், அதுக்கப்புறம் இம்மூவபிள். அது எந்த இடத்த இருக்கோ அதை பொறுத்து அது மாறுது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு மூவபிள் இம்மூவபிள் அப்படிங்கிறத சொன்னேன். சரி, இப்போது ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னேன். இதுக்கப்பால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இந்த சொத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத அதான் இதில். ஏன்னா ஆக்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு தான். மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், சொத்தை மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்டர் வைவாஸ். இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். அதனால தான் உங்களை கேப்சல்லே எழுதுகிறேன். இன்டர் வைவாஸ் இது என்ன? பெட்வீன் தி பர்சன்ஸ் தான். உயிரோடு இருக்கிற மாந்தர்களுக்கு இடையில தான் என்ன ஆகும்? சொத்து மாற்றமாகும். என்னாகும்? சொத்து 2 நபர்களுக்கு இடையில், உயிரோடு இருக்கிற நபர்களுக்கு இடையில தான் என்ன ஆகுனா சொத்து மாற்று உரிமை பெறும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப விஷயம், இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஆனால் இதில் எந்த ஒரு விளக்கமும் இந்த சட்டத்தில் இல்லை. அது பல்வேறுபட்ட சட்டங்களில் இருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை சொல்கிறோம். இதுதான் இன்டர் வைவாஸ் பொறுத்த வரைக்கும் 2 உயிரோடு இருக்கிற நபர்களுக்கு இடையில தான் அது
சொத்து மாறும். இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். எப்படின்னு கேட்டால், கோயிலில் ஒரு நிலம் இருக்க, கோயில் நிலம் அப்படின்னு இருக்க, அப்போ டெம்பிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற வரும்போது அது என்னங்க சொல்கிறது? இல்லை டெம்பிள் பேரில் யாராவது எழுதி வைக்கிறாங்களே, அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். அப்போது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, டெம்பிள் ஒரு உயிரற்ற ஒன்று தான். அதில் சாமி இருக்குது, அதை சாமியை பற்றி நம்ம அந்த கேள்விக்கு வரலை. டெம்பிள் ஆர் சர்ச் ஆர் மாஸ்க் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க, ஏன்னா இது மத சார்பற்ற விஷயமா. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால், டெம்பிளுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அதுக்கு ஒரு கர்த்தா அல்லது யார் இருப்பான், ஒரு சேலர், அல்லது இதில் தான் இப்போது ஏ என்பவர் என்ன பண்ண முடியும், பி என்ற கோவிலுக்கு எழுதி கொடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொத்தை ஒரு தானம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி என்ற உயிருடைய மாந்தர் இப்போ யாருக்கு இடையில் டிரான்ஸ்ஃபர் ஆகும், கோயில் பேரில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் கோயிலுடைய பேரில் யார் கர்த்தாவோ செயலாராவோ இருக்காங்களோ அவங்க பேர் தான் அந்த சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் அந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது இது நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. என்னடா அது ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டால், சேல், கிஃப்ட், எக்ஸ்சேஞ்சு, மார்ட்கேஜ், இது எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். என்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் நீங்கள் இதை விட்டு கவனிச்சுக்கோங்க. இது என்ன, இது கொஞ்சம் முக்கியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறதில்ல, ரொம்ப முக்கியம். இது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். சொத்து எப்படி சொத்துரிமை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக, சொத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அதான் மாற்று உரிமை ஆக, சொத்துரிமை மாற்றமாக போகுது அப்படிங்கிறது தான். அப்போது எக்ரிமெண்ட் டு சேல் நான் 1 by 1 சொல்லிடுறேன், சரிங்களா? எக்ரிமெண்ட் டு சேல் கிடையாது, செல்லு தான். இதுக்கு முதல்ல எக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னா என்ன இருக்கணும், இதுக்குள்ளே எங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால், செக்ஷன் 54 ஆஃப் டிபி ஆக்டில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். செக்ஷன் 54 ஆஃப் டிபி ஆக்டில், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் தான் சேல் அப்படிங்கிற வேர்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 1 to 53A வரையிலும் இது ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர், வாட் ஆர் தி எக்ஸ்பிளனேஷன் அவைலபிள் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, 54க்கு அப்பால் தான் சேல், மார்ட்கேஜ், லீஸு, இப்படி கிஃப்ட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் இல்லை 54A மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கு 54 மட்டும் வாசிக்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்பால் அந்த ஏரியாவுக்கு நம்ம போவோம். சேல்னால் விற்பனை தான். இந்த இடத்துல விற்பனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆகிட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது பொருள், வாகனம் இருக்கும், அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல ஷேலுங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி ஷேல் பண்ணுறது அப்படிங்கிறதாம். சேல் டிபெண்ட், சேல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எ ப்ரைஸ் பெய்டு ஆர் ப்ராமிஸ்ட், பார்ட் பெய்டு அண்ட் பார்ட் ப்ராமிஸ்ட் அப்படிங்கிறது தான். பாருங்களேன், சேல் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எ ப்ரைஸ் பெய்டு ஆர் ப்ராமிஸ்ட் ஆர் பார்ட் பெய்டு அண்ட் பார்ட் ப்ராமிஸ். இதை ஒரே வார்த்தையாக ஒரே கோர்வையாக தான் வாசிக்கணும். எங்கேயாவது நம்ம மூச்சை நிப்பாட்டினோன்னா மீனிங் மாறிடும். அந்த அளவுக்கு தான் லீகல் வேர்டு இருக்கும். சேல் ஹவ் மேட், சேலை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு கேட்டால், such transfer in the case of tangible property, tangible immovable property of the value of 100 rupees and upwards, or the case of reversion or other intangible thing can be made only by a registered instrument. இதில் ஒரு விஷயத்தை ஒரு ட்ரிக் வைக்கிறாங்க. என்ன பண்ணால் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, 100 ரூபா மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அப்போது ஒரு விஷயம் இந்த ஆக்டில் சொல்லலை, ஆனால் இதில் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு மேலே போனால் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்கிறேன். அப்போது செக்ஷன் 17 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்ன பண்ணுது, 17 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தையை அதை சொல்லுது. அப்போது 100 ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய
ஒரு சொத்து மாற்று உரிமை ஆகிற போது என்ன இருக்கணும், செக்ஷன் 17 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் ஷுட் பி ரிஜிஸ்டர்ட். கம்பல்சரி ஆப்ஷனல் கிடையாதுங்க, ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிறான். அப்போது இந்த எக்ரிமெண்ட் டு சேலில் தான் நம்ம வர்றோம். இருந்தாலும் சேலுக்கு டெஃபினேஷன் இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆஃப் tangible immovable property of value less than 100 rupees, such transfer may be made either by registered instrument or by delivery of the property. 100 ரூபாய்க்கு குறைந்திருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணுமா? வேண்டியதில்லை, வேணாம், அவ்வளோதான். வேணாம்னு கட்டாயப்படுத்தலை, பண்ணுனா பண்ணிக்கிறலாம். அதில் ஒன்றும் மேபின்னு தான் சொல்கிறான். ஆனால் செல்பி அப்படின்னா அது வேணால் ரிஜிஸ்டர் பண்ணிடணும், மேபி அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம், பண்ணாமல் விடலாம். ஆனால் டெலிவரி ஆஃப் பொசிஷன் அது என்ன இருக்கணும், சொத்துரிமையை சொத்தை உடைமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை. இப்படி தான் ஒரு சேல் எப்படி இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஆஃப் tangible immovable property takes place when the seller places the buyer or such person as he directs in possession of the property. இப்படி தான் சொல்லுது. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஃபார் சேல், அடுத்து என்ன பண்ணுது, கான்ட்ராக்ட் ஃபார் சேல். A contract for the sale of immovable property is a contract that is sale of such property shall take place on terms settled between the parties. It does not of itself create any interest in or charge on such property. இப்போ எப்படி சேல்னா என்னன்னு நம்ம ஒரு விஷயத்தை இதில் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் 2 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்க. எக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 2 போர்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2யுமே வாசிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். எக்ரிமெண்ட் ஃபார் சேல், ஷேல் என்ன, ஷெல் கிடையாது, ஷேல். அப்போது விற்பனைக்கான உடன்பாடு, விற்பனைக்கு உடன்பாடு, எக்ரிமெண்ட் டு செல், சரியா? அண்ட் எக்ரிமெண்ட் ஆர் சேல் இஸ் ஆல்சோ கால்ட் சேல் ஆஃப் கான்ட்ராக்ட் தான், அது ஒரு ஒப்பந்தம் தான், விற்பனை ஒப்பந்தம் தான். எக்ரிமெண்ட் டு செல்ங்கிறதுல அண்ட் எக்ரிமெண்ட் டு செல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கான்ட்ராக்ட் ஃபார் சேல், 2மே ஒரே போர்ஷனில் தான் வருது. இட் இஸ் கம்ப்ளீட்டட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். இட் இஸ் அக்ரிமெண்ட் டு செல்ல இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் சர்டன் கண்டிஷன் டு பி ஃபுல்ஃபில்டு பை தி பார்ட்டிஸ். இதில் என்ன இருக்கும், சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும், இதில் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எக்ரிமெண்ட் ஃபார் சேலில் முழுமை பெற்றிருக்கணும், இதில் சில வேலைகள் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் சொத்து உடனடியாக விற்பவரிடமிருந்து வாங்குவோருக்கு செல்லும். எக்ரிமெண்ட் ஃபார் சேலில் என்ன இருக்கும், உடனே சொத்து போயிடும். இது உடன்பாட்டில் இருக்கிற அனைத்து நிறைவேற்றால் போகும். அதுக்கப்புறம் உரிமை மாற்றம் ஏற்படும், உடனே உரிமை மாற்றம். எக்ரிமெண்ட் ஃபார் சேலை பொறுத்த வரைக்கும் உரிமை மாற்றம் ஏற்படும். அதாவது a right in rem against the world, rem, right in rem and personam அப்படின்னு ஒரு வேர்டை நீங்கள் பார்ப்பீங்க லாவில், ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. பெர்சோனம் இது தனிநபருக்கு மட்டுமே உரிய ஒரு நபரை அவருக்கு எதிராக நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம். ரைட் இன் ரெம் அப்படின்னா வேர்ல்டு வைடு இந்த சொத்து எனக்கு மட்டுமே உரியது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறது இதுதான். அதுக்கப்புறம் இது ரைட் இன் பர்சனம், உடன்பாடு மறுக்கப்படுமாயின் தவறுக்காக வழக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் இந்த 2 பேருக்கு இடையில் உடன்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ரிமெண்ட் ஃபார் சேலில் சொத்து தனக்கோ வாங்கியோர் வசம் செல்லும். இதில் அப்படி இல்லை. ஒரு கால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை கொடுக்கப்படாவிடில் வழக்கு தொடுக்க வாங்குவரிடம் பணம் பெறலாம். என்ன பண்ணலாம், ஒரு கால் பணம் பெறலாம், இல்லை வழக்கு போடலாம், ஏற்றதை ஆற்ற கோரிடலாம். எக்ரிமெண்ட் டு செல்ல என்ன பண்ணலாம், ஏற்றதை ஆற்ற. இந்த பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஷூட் ஃபார் பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஏரியா வரும் பாருங்கள். சிவில் கோர்ட்டில் வரக்கூடிய பெரிய கேஸ்லேயே ஷூட் ஃபார் பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பார்ட் அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இதில் வரணும், பெசிபிக் ரிலீஃப் ஆக்டில் வரும்போது நான் முழுமையாக சொல்கிறேன், என்ன சின்னதாக சொல்கிறேன். இப்போ சூட் ஃபார் பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு பார்ட் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தாச்சுன்னா வாங்கணும் விற்கிறவனுக்கு இடையில பிரச்சனை வரும். அப்போ என்ன வாங்குறோம் என்ன பண்ணுவானா, இப்போ நான் உன்ட்ட இவ்வளோ பணம் கொடுத்தேன், அது எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கு போடுறது தான் சூட் ஃபார் பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பதிவு சட்டத்தின் பிரகாரம் இது பதிவு பண்ணணும். எக்ரிமெண்ட் ஃபார் சேலை பொறுத்தவரை பதிவிடணும்.
எக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கொஸ்டின் இல்லை. இதில் வாங்கி வர்றது கையொப்பம் அவசியம். இதில் எக்ரிமெண்ட் ஃபார் சேலில் இதில் அவருடைய கையெழுத்தும் அவசியம். அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே வாங்குவோர் நேரடியாக ஸ்தலம் ஆகிவிட வேண்டும். உடைமை, இடம், அளவு மூணையுமே அளவிடணும். உடைமை யார் கையில் இருக்குன்னு போய் பார்க்கணும். இப்போ என்னென்னா ஒரு சொத்து வாங்குறது பற்றி கூட பிரச்சனை கிடையாது. சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை தான் அந்த உடமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமிங்கிற பேரில் சொத்து இருக்கும், ரங்கசாமிங்கிற அனுபவத்தில் வச்சுருப்பார். அப்போ என்ன சொத்து உடைமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இடம், அந்த இடம் சரியான அளவில் இருக்கா அப்படின்னும் பார்க்கணும். அதுக்கப்புறம் மூலப்பத்திரத்தை ஆய்விட வேண்டும். என்ன பண்ண வேணும்? மூலப்பத்திரத்தை ஆய்விட வேண்டும். வில்லங்க சான்று, வருவாய்த்துறை ஆவணங்களெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு கால் இலவர் சொத்தாக இருந்துச்சுன்னா இதில் என்ன சேலுங்கிறதுல தான் வரும். ஒரு கால் இலவர் சொத்தாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி எழும்புகிற போது டு கெட் ஏ பெர்மிஷன் ஃப்ரம் தி கோர்ட். அதில் என்ன பண்ணோன்னா ஜிடபிள்யூஓபி ஆர் ஜிஓபி 2 கேரக்டரில் நம்ம போடுறாங்க கோர்ட்டில். நீங்கள் ஜிஓபின்னே வச்சுக்கோங்க. ஜிஓபின்னு ஒரு கார்டின் ஒரிஜினல் பெட்டிஷன் 2021 வச்சுக்குவாங்களேன். அப்படி ஒரு பெட்டிஷன் போட்டு அதில் அந்த மைனருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், மைனருக்கு அந்த சொத்தை விற்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய நலன் என்ன, அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஆய்வுபடுத்தி அதை கோர்ட் அனுமதிக்கும். அந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன பண்ணலாம்? சொத்தை விற்கலாம். சரியா? இதுதான். இதில் என்னென்னா இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் செக்யூரிட்டி இதில் பத்திரிக்கை விளம்பரம், சொத்து வாங்குபவர், சொத்து வாங்க முனைபவர் சொத்தின் பொருட்டு விளம்பரம் கொடுத்து ஏதேனும் மறுப்பு இருக்கா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளலாம். இதுதான் எக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிறதுல பார்த்தோம். அதுக்கு அடுத்த போர்ஷன் என்ன? இதுலேயே தான் என்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் தான் நம்ம இதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்த போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்குற போது இந்த வரேன். ஏன்னா நான் அதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. கன்வேயன்சிங். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கன்வேயன்சிங். என்ன ஆவணப்படுத்துது இல்லைங்க. எப்படி ஆவணப்படுத்துறது அப்படின்னு கேட்டால், இட் இஸ் ஒன் ஆஃப் தி லீகல் ப்ராசஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் பை லீகல் ப்ராசஸ் டு கன்வே அண்ட் எஸ்டேட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு மேக் ஓவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்டர் வைவாஸ். திரும்பவும் என்ன சொல்கிறேன்? இன்டர் வைவாஸ். நான் சொன்ன முதல்லையே உயிருட மாந்தர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படணும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது ஆவணப்படுத்துதல் வேண்டும். அதுக்கப்புறம் கன்வேயன்ஸ். இப்போ 2 விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கன்வேயன்சிங் அப்படிங்கிறதுல என்னென்னா, கன்வேயன்ஸிங்கிற பொறுத்தவரைக்கும் கன்வேன்னா என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் கன்வேயன்ஸ் அப்படின்னா என்ன? கன்வேயன்ஸ் அதுதான் அதில் இருக்கிறது. கன்வேயன்சிங்னு போட்டிருக்கேன். என்ன இருந்தாலும் கன்வேயன்ஸ்னால் என்ன அப்படின்னா, த ஆக்ட் ஆஃப் கன்வேயன்ஸ் மீன்ஸ் ஆஃப் கன்வேயிங் த டீட் கன்வேயிங் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தி ஒர்க் ஆஃப் ட்ராயிங் அப் டீட்ஸ் டன் பை கன்வேயன்சர். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு எழுத்தால் எழுதப்பட்டு அதில் இந்த சொத்துரிமை மாற்றமாகிறத ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கன்வேயன்சர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க. கன்வேயன்சர். இது 3 வேர்டுமே ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா கன்வேயன்ஸுங்கிறது யார் அந்த ஆவணத்தை எழுதி ஆவணத்தை எழுதி கொடுக்கறதுனா வாங்க விற்பவர் தான் எழுதுவாங்க, அதில் மாற்று கிடையாது. ஆனால் அந்த ஆவணத்தை எழுதுறதுக்குன்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. யாருன்னு கேட்டால் ஒருத்தர் டாக்குமெண்ட் ரைட்டர் என்ன பண்ணலாம்? இந்த கன்வேயன்ஸிங்கை டிராப்டிங் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னா லாயர்ஸும் பண்ணலாம். லாயர்ஸ் என்ன பண்ணலாம்? கன்வேயன்சராக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாயர், டாக்குமெண்ட் ரைட்டர் 2 பேருமே இதை எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த கன்வேயன்சிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவை, கன்வேயன்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கு நான் திரும்ப உங்களுக்கு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் தான் இப்போ கன்வேயன்சிங்கில் இருக்கிறோம். நம்ம அதில் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலப்பத்திரம் வேணுங்க. ஒரிஜினல் டைட்டில். என்ன வேணும்? ஒரிஜினல் டைட்டில் பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 ஆவணத்திற்கான தேவைகளில் தேதி குறிப்பிடப்படணும். வாங்கிறதா இருந்தால் அந்த தேதி, விற்கிறதா இருந்தால் அந்த தேதி, ஆவணப்படுத்த அந்த தேதி. தரப்பினர்கள் வேணும். 2 தரப்பினர்கள் வேணும்.
அதுக்கப்புறம் 2 சாட்சிகள் வேணும். ஏன் 2 சாட்சின்னு தான் இதில் சொல்கிறாங்க. 2 சாட்சிக்கு மேலே இருக்கலாம், ஆனால் 2 சாட்சி அவசியங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் நம்ம பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்தோம். கான்ட்ராக்ட் ஆக்டில் ஐசிஏ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே நம்ம என்ன பார்த்தோம், கன்சிடரேஷன் என்னென்னா பார்த்தோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லாமல் தொடர்ந்தாப்புல அதனுடைய தொடர்ச்சியாக நெகோசியேஷன் இதுவுமே கான்ட்ராக்ட் ஆக்டினுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும், அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய போர்ஷனில் தான் யார் காம்படன்ஸ்னு வரும், அதே இதுலேயும் வரும். சரியா? அந்த அடிப்படையில் என்ன இருக்குன்னா, என்ன சொன்னேன், கன்சிடரேஷன் ஒரு மறுபயனும் இருக்கணும். அது எவ்வளோ தொகைங்கிறத பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பார்ட்டிஸ் தான் முடிவு பண்ணணும். பிறகு ஆப்ரேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆப்ரேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல. ஆப்ரேட்டிவ் வேர்ட்ஸ்னால் என்ன, அந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் எது செயல்படுத்துகிற முக்கிய வார்த்தையாக, சொத்து என்றால் சொத்து மாறுகிறது, யாரிடமிருந்து மாறு, உடன்பாடு என்றால் எதற்காக உடன்பாடு, எந்த நோக்கத்திற்கானோ, எவ்வளோ காலத்தில் முடியும், எப்போ அது விக்கிரயத்திற்கு வரும் என்ற விஷயம். இந்த மாதிரி ஆப்ரேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் கேபண்டம் காரணங்கள் கருதி இருக்கணும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட் இருவருக்கு இடையில் என்ன இருக்கணும், ஒரு சம்மதம் இருக்கணும், இருவருக்கும் சம்மதம் இருக்கணும். இந்த இடத்துல தான் கன்சென்சஸ் அட் ஐடம் அப்படின்னு ஒரு வேர்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு கன்சென்சஸ் அட் ஐடம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது இதுக்கு இருவரும் மனமுத்து இருக்கணும். அதான் அதுக்கப்புறம் தரப்பினர்கள், இதெல்லாம் ஆவண எழுத்தாரின் தரப்பினர்கள் கையெழுப்போம். அதுக்கப்புறம் சாட்சியோட கையொப்பம், அதுக்கப்புறம் ஆவண எழுத்தரின் கையொப்பங்க. ஆவண எழுத்தரின் கையொப்பங்கிறது இன்க்ளூடிங் லாயர்ஸோட கையெழுத்து. டிராப்ட் பை அப்படிங்கிற இடத்துல டாக்குமெண்ட் ரைட் ஆர் அதர்வைஸ் லாயர்ஸும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போது இன்னொரு பக்கம் நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பல்வேறுபட்ட மாநிலங்களில் இருக்குது. நீங்கள் ஆஸ் ஏ லாயர்ஸ் நீங்களே ஒரு ரெப்ரசன்டேஷன் இதில் கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற மாநிலத்தில் என்ன இருக்குன்னா, சர்வே, இந்த சர்வே சொத்து பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வே கிளியரன்ஸ் இருக்கணும். சர்வேட பல்வேறுபட்டமான நில விற்பனை, வீடு, மனைகள் போன்றவற்றை செயல்படுத்தும் பதிவு பண்ணுவதற்கு முன்பாக நில அளவை செய்து பின்பே பதிவிட கோரப்படும். இந்த சர்வே பண்ணிட்டால் பல வழக்குகளை தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ சொத்து பரிமாற்றம் ஆகிறது மட்டும் இல்லைங்க, சொத்து அந்த சர்வேயில் இருக்கான்னு ஆய்வுபடுத்தி சர்வேயோட ரிப்போர்ட் அளவு, நீளம், அகலம் இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை செஞ்சுருக்கணும். அது தமிழ்நாட்டில் இல்லை. ஆஸ் எ லாயர் யூ கேன் மேக் எனி பெட்டிஷன் பிஃபோர் தி கன்சர்ன் அத்தாரிட்டி ஃபார் இன்சர்ட்டிங் ஏ நியூ அமெண்ட்மெண்ட் ஆர் எனி திங் டு மேக் எ சர்வே அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம். இதை நீங்கள் சொன்னால் நல்லது தான். இதுக்கு அப்பால் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க எக்ரிமெண்ட் டு செல், அதுக்கப்புறம் கன்வெயன்சிங்கு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து என்ன இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லைங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேறு ஏரியாவுக்கு நம்ம போகலை. என்னடா இது ரிஜிஸ்ட்ரேஷனாக சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து செக்ஷன் 17 இல்லை இருக்கக்கூடிய பிரகாரம் இந்த ஏரியாவில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால ரிஜிஸ்டர் தான் பண்ணி ஆகணும். என்ன 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பண்ணணும். அதுக்கப்புறம் சந்தை மதிப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், சந்தை மதிப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். அதுக்கப்புறம் முத்திரை கட்டணம் செலுத்தணும். ஸ்டாம்ப் டியூட்டி வேறு இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வேறு, ஸ்டாம்ப் டியூட்டி வேறு இருக்குது. சரியா? ஸ்டாம்ப் டியூட்டியும் அது அந்த ஆக்டில் இருக்கிறபடி நீங்கள் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி யார் கட்டுறது அப்படின்னு ரெண்டாவது ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்புச்சுன்னா, அது வாங்குபவர் தான் கட்டியாகணும், வேறு வழியே இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொசிஷன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சவங்க, அதுக்கப்புறம் அட்டஸ்டேஷன். இதில் அட்டஸ்டேஷனும் இருக்குது, சான்றொப்பம், சாட்சிகள். சரியா? அப்போ சான்றொப்பம் யார் அட்டஸ்டேஷன் பண்ணுறது? அட்டஸ்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டால், கொடை, விற்பனை, அடமானம் போன்ற ஆவணங்கள் பதிவிடும்போது இரு சாட்சிகள் அவசியம். சான்றொப்பம் ஆவண பதிவின் போதோ அல்லது
எழுதப்படும் போதோ வாங்குவோரும் விற்பவரும் கையெழுத்திடும் போதோ கையொப்பம் இட வேண்டும். யார் கையெழுத்திடணும்? அட்டஸ்டேஷன் யார் பண்ணணும்? அந்த டாக்குமெண்ட் தயாராகிற போதே பண்ணிக்கலாம். இரு சாட்சிகள் அல்லது கூடுதல், 2 சாட்சிகளும் அல்லது கூடுதலாகவும் இருக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, பர்தா பெண்கள் இந்த அட்டஸ்டேஷன் பண்ணுறதில் இருக்கக்கூடியதில் இல்லை வாங்கிறது கொடை கொடுக்கறதில்ல ஒரு கால் பர்தா பெண்கள் வெளி உலகுக்கு வராதவங்க, இந்த பர்தா பெண்கள்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குது சட்டம். எப்படின்னு கேட்டால், பர்தா பெண்கள் அப்படின்னு ஒரு பெண்கள் இருக்கிற போது, அதாவது வெளியுலகிற்கு வராத, இந்து மதத்துலேயும் சிலர் இருக்காங்க, இஸ்லாமியர்லேயும் சிலர் இருக்காங்க, கிறிஸ்டியனில் இருக்கிறதா எனக்கு தெரியல, ஒரு காலம் இருந்தால் வரவேற்போம். இந்த பர்தா பெண்கள் வெளியே வரமாட்டாங்க வீட்டை விட்டு. அப்போ அவங்க ஒரு கையெழுத்து போட்டால் அந்த கையெழுத்தை எப்படி, அவங்க தான் வெளி முகத்தையே காட்ட மாட்டாங்களே, அப்போ முகத்தை காட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது, பர்தா பெண்கள் ஆவணத்தை வாசிக்க கேட்டும் உடனிருந்து மற்றும் சாட்சியில் கேட்டதை அறிந்து கையெழுத்திடலாம். என்ன பண்ணலாம்? பர்தா பெண்கள் ஆவணத்தை கேட்டதை அறிந்ததாக சொல்லப்படுகிற விஷயத்தை பொறுத்த வரையில் கையொப்பமிடுவது. இதுதான் பர்தா பெண்கள் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். எல்லாருமே அட்டஸ்டேஷன் பண்ண முடியுமான்னா அது எபோவ் 18 இயர்ஸாக 18 வயசு இருக்கணும். அதுக்கப்புறம் சவுண்ட் மைண்டு, போதிய மனநிலை இருக்கணும். அதுக்கப்புறம் ஒப்பந்தம் செய்யும் தகுதியும் இருக்கணும். வந்துட்டாங்க பாருங்கள், திரும்ப ஒப்பந்தம் செய்யும் தகுதி. செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கொண்டாடுறாங்க பாருங்கள். 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வராங்க. காம்பிடன்ட் டு கான்ட்ராக்டு அப்படிங்கிறதும் இரு சாட்சியின் முன்னிலையில் தான் அந்த அட்டஸ்டேஷனும் இருக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ். இப்போ இது பெரும்பாலும் என்ன இருக்குன்னா, பிக்சர்ஸை பொறுத்த வரையில் வீட்டோடு இணைக்கப்பட்டதா இல்லைன்னா நிலத்தோடு இணைக்கப்பட்டதா, இணைக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம் பிக்சர்ஸ். சரியா? இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆய்வு நீங்களே மனதில் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டை விற்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்க பல்பு இருக்குது, டியூப் லைட் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, சுவிட்சு இருக்குது, கரண்ட் இருக்குது. இதெல்லாம் அதோட இணைப்பாக இருக்குதாங்கிறத பார்த்துக்கிறணும். இதுக்கு இதுதான். இதுலேயும் என்ன இருக்கணும்னா, சந்தை மதிப்பினை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், முத்திரை பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும், முத்திரை பதிவு கட்டணம் வாங்குவரை செலுத்த வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் இதில் என்னென்னா, பிக்சேஷன்ற சொல் டிபி ஆக்டில் இல்லை. என்ன இல்லை? பிக்சேஷன் என்ற வார்த்தை எதில் இல்லை? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஆக்டில் இல்லை. ஆனால் அட்டாச்சு டு திங்க் அப்படின்னு ஒரு வேர்டை அதில் வச்சுருக்காங்க. அட்டாச்சு டு திங்க். திங்குன்னா அதில் பொருள் தான். சரியா? நீங்கள் அட்டாச்சு டு திங்க் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் பார்க்கணும். இதில் என்ன இருக்குன்னா, விசிறிகள், கதவுகள், ஜன்னல்கள், தண்ணீர் தொட்டிகள், மின்சார உபகரணங்கள் இதெல்லாம் என்னவா வந்துடும்? எதுவாக வந்துடும்? ஃபிக்சர்ஸாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறது. சரியா? இது பிக்சர்ஸ் முடிஞ்சதா? அதுக்கப்புறம் பிக்சர்ஸுங்கிற வேர்டு எதில் இல்லை? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில். அது என்ன வேர்டாக இருக்குது? அட்டாச்சு டு திங்க்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரிகார்டேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது இதோடு இதில் முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சேல் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் நம்ம இவ்வளோத்தையும் நம்ம பார்த்தோம். இதை பொறுத்த வரைக்கும் உரிமை உடைமை மாறும். என்ன மாறும்? பொசிஷன் ரைட்டு, டைட்டில் ரைட்ஸு எல்லாமே மாறும். வருவாய்த்துறை மாற்றம் ஏற்படும். வருவாய்த்துறையில் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு மாற்றம், அதாவது ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண கப்பல், பட்டா, சிட்டா, அடங்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு என்ட்ரி போட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் விவசாய நிலமாக இருந்தால் உரிமை மாற்றம் பட்டாவாக மாறும். விவசாய நிலமாக இல்லாத இருப்பின் பாஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்களில் மாறும். இதுதான் டெஃபினேஷன் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டில் முக்கியமான போர்ஷனை நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? இதுக்கு அப்பால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, பார்ட் 2 யூனிட் 2 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். பார்ட்டினுடைய செயல்பாட்டினால எப்படி சொத்து மாறும், இதுதான் அடுத்து. இதை பொறுத்தவரை செக்ஷன் 5. இதுக்கு அப்பால் நான் உங்களுக்கு செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனாக வாசி தான் என்னால் அதை நடத்த முடியும். அப்படின்னா தான் அது உங்களுக்கு புரியும்.
இது வரைக்கும் இருந்தது ஒரு வியூ ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சேல் இப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் வாசிக்கிறேன். இதில் செக்ஷன் டெஃபினேஷன் தான். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன். இந்த ஃபாலோவிங் செக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அன் ஆக்ட் பை which in a living person conveys property in present or in future to one or more other living person or to himself or to himself and one or more other living person and to transfer property is to perform such act. In this section, living person includes a company, association, body of individuals, whether incorporated or not, but nothing here in certain shall affect any law for the timing in force relating to transfer of property to or by companies, association, parties, individuals. இப்போ என்ன விஷயம்னா, ஒரு சொத்து எப்படி மாறும், சொத்துரிமை எப்படி மாறும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5ல் இருக்கக்கூடிய போர்ஷனில் 2 லிவிங் பர்சன்ஸ் கிடையாது, 2 லிவிங் பார்ட்டிஸ், உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது தான் சொத்து மாறும். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு கோயிலை விளக்கமாக சொன்னேன். இப்போ சொல்கிறேன், சங்கம், கூட்டாண்மை நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் என்னமாகும், சொத்துரிமை மாறும். அப்போ லிவிங் பர்சன் ஆனால் அது லிவிங் பர்சன் அந்த அசோசியேஷன் ஆர் கார்பரேஷன் ஆர் ட்ரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது லிவிங் பர்சன் இல்லை. ஆனால் அதை ஆளுகை செய்யக்கூடிய நெபர் செக்ரட்டரியோ கர்த்தாவோ இருக்கக்கூடிய லிவிங் பர்சன். ஆகையினால அது லிவிங் பர்சனுங்கிற ஏரியாவில் தான் அது மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் செக்ஷன் 5ல் இருக்கக்கூடிய போர்ஷன். அதுக்கப்புறம் செக்ஷன் 6, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் மே பி டிரான்ஸ்ஃபர்ட், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், ஹவுஸ் அண்ட் அதர் கால்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த செக்ஷனை வாசிக்கிறேன், எனக்கு இது கூட சரியாக புலப்படலை. வாட் மே பி டிரான்ஸ்ஃபர்ட், எதெல்லாம் மாற்ற முடியும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் மே பி டிரான்ஸ்ஃபர்ட் எக்ஸப்ட் as otherwise provided by this act or by any other law for the timing in force. எதை வேணால் சொத்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடியதை மாற்றிக்கிறலாம், இருந்தாலும் எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்துடுறேன். எக்ஸப்ஷன்ஸ் டு தி சென்ட்ரல், இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதில் மாற்று இல்லை. ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸை போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, சொத்துரிமை மாற்ற முடியுமா, ஒரு ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்காக தான் ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறான். சேஞ்ச் ஆஃப் சக்சஷன், ஒரு வாரிசு உரிமை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இது என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெஸ் என்னமோ ஒரு வார்த்தையை போடுறாங்க, சக்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி வேணாலும் உச்சரிச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் ஆஃப் சஜஷன் பண்ண முடியும், இதெல்லாம் எக்ஸப்ஷனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் மியர் ரைட் டு ரீஎன்ட்ரி, அதையும் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன் என்ஜாய்மெண்ட் டு ஓனர், அதையும் மாற்ற முடியாது. மியர் ரைட் டு ஷூ, என்ன பண்ண முடியாது, வழக்கீடு உரிமைகள்லாம் மாற்றி கொடுக்க முடியாது, எவனுக்கு இருக்கோ அவன் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், ஒரு அரசு சொத்து இல்லை அரசாங்க கட்டிடத்தை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஆஃபீஸர்ஸோட சேலரியை மாற்றி கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டைபண்டு, பென்ஷன், இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இதெல்லாம் எக்ஸம்ஷனில் இருக்கிறது. மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறலாம், செக்ஷன் 6 பிரகாரம் ப்ரொவைடட் மே பி டிரான்ஸ்ஃபர்டு, அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரகாரம் என்ன பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எக்ஸம்ஷன் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் செக்ஷன் 7 பொறுத்து ஹூ கேன் ட்ரான்ஸ்ஃபர், செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் யார் சொத்தை மாற்றுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அடுத்து பண்ணுறாங்க. பர்சன்ஸ் காம்பிடன்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு செக்ஷனில் சொல்கிறது. நான் சொன்ன ஹூ கேன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னேன், இருந்தாலும் ரெண்டையுமே வாசிக்கிறேன். எவரி பர்சன் காம்பிடன்ட் டு கான்ட்ராக்ட் அண்ட் என்டர் டு டிரான்ஸ்ஃபரபிள் ப்ராப்பர்ட்டி, என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் அளிக்கக்கூடிய தகுதி இருக்கோ அப்போ நீங்கள் எங்கே போகணும், கான்ட்ராக்ட் செக்ஷன் 11 தான் போகணும். சரியா? அது பிரகாரம் யாருக்கெல்லாம் ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிற தகுதி இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆர் ஆத்தரைஸ்டு டு டிஸ்போஸ்
of transfer property not his own is competent to transfer such property either wholly or in part, either absolutely or conditionally, in the circumstances to the extent and in the manner allowed and prescribed by any law for the timing in force. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட நபர் சொத்து இருக்கணும், சொத்து இல்லாதவங்களாம் சொத்தை எழுதி கொடுக்க முடியாது, என்ன மைனராகவும் ஒரு 18 வயசுக்கு உட்பட்டவனாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சவுண்ட் மைண்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த சட்டத்தால் தவிர்க்கப்பட்ட நபராக கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்கப்புறம் சட்டத்தால் தவிர்க்கப்பட்ட நபர் இன்னொன்று எழுதி கொடுக்க முடியாது. இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுது. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க இடையில பார்ட்டிக்கு இடையில ஒரு ப்ரீ கன்சென்ட் இருக்கணும், காம்படன்ட் டு கான்ட்ராக்ட் இருக்கணும், ஃபார் எ லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், வித் எ லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், அண்ட் ஆர் நாட் கியர் பை எக்ஸ்பிரஸ்லி டெக்ளேர் டு பி வாய்டு. அது யாராக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சட்டத்தால் தவிர்க்க நம்மளால் சொன்னால் தவிர்க்கப்பட்ட நபராகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை. அப்புறம் ஹூ இஸ் மைனர் அப்படின்னு இதில் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹூ இஸ் மைனர் அப்படின்னு ஒரு வேடை இல்லை சொல்கிறாங்க. ஹூ இஸ் மைனர் அப்படின்னா செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் மெஜாரிட்டி, ஐஎம்ஏன்னு போட்டுக்கிறேன், இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டில் சொல்லுது 18 வயதுக்கு உட்பட்ட எல்லாருமே மைனர் தான் அப்படின்னு சொல்லுது. என்ன அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லு பாருங்களேன், இந்த இதுலேயே மைனர் என்ன பண்ண முடியாது, இஸ் நாட் பெர்மிட்டட் டு என்டர் தி கான்ட்ராக்ட், என்ன பண்ண முடியாது, ஒப்பந்தம் கொள்ள முடியாது. ஈவன் செக்ஷன் 68 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் provides for liability in respect of necessities supplied to a person incapable of entering a contract. என்ன பண்ண முடியாது, ஒரு கான்ட்ராக்டில் ஈடுபட முடியாத நபர்களுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அதில் என்ன லயபிலிட்டிஸ் வரும்னா, இந்த நெசசிட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவை இருக்குது. 17 வயசு பையன் ஒருத்தனுக்கு ஒரு அவசர தேவை இருக்குது, ஒரு தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை வீடை சுத்தம் பண்ண வேண்டி ஏதோ ஒரு அவசர தேவையில் அவனுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய, அவனுக்கு கான்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவன் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்ய முடியாது. அப்படின்னா இந்த தேவையெல்லாம் நிறுத்திட முடியுமான்னா, அவன் சொத்தில் இருக்கக்கூடியதில் கான்ட்ராக்ட் பண்ண முடியும்னா அந்த லயபிலிட்டியை எடுத்து பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப், சரியா, இதே மைனர் எதில் பார்ட்னர்ஷிப்பில் இழந்துக்கலாமான்னா செக்ஷன் 30 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் இஸ் பெர்மிட்டட் டு என்டர். என்ன பண்ணலாம், ஒரு மைனர் என்ன பண்ணலாம், செக்ஷன் 30 பிரகாரம் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணலான்னா ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு மைனர் இளவரும் சேர்ந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லுது. இது தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இது நான் செக்ஷன் 8 and 9 ரெண்டையுமே வாசிக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்தா தான் புரியும். ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர்ஸ் எ டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன் டு இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் necessarily implied. A transfer of property passes forthwith to the transferee all the interest which the transfer is then capable of passing in the property and in the legal incidents thereof. Such incidents include where the property is land, the easement annexed thereto, the rents profits thereof occurring after the transfer, and all things attached to the earth, and where the property is machinery attached to the earth, the movable parts thereof, and where the property is a house, the easements annexed thereto, the rent thereof occurring after the transfer, and the locks, keys, bars, doors, windows, and all other things provided for permanent use therewith, and where the property is a theft or other actionable claim, the securities therefore, except where they are also for other debts or claims not transferred to transferee, but not arrears of interest accrued before a transfer, and where the property is money, other properties yielding income, the interest or income thereof occurring after the transfer tax effect. இதுதான் செக்ஷன் 8 சொல்கிறது. அதுக்கப்புறம் செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் ஓரலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ரிட்டனாக இருக்கிறதா ஓரலாக இருக்கிறான்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 9 இஸ் பெர்மிட்டட் டு ஓரல்.
ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அப்பால் தாங்க உங்களுக்கு இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய போர்ஷனாக இருக்கிறது ரூல் எகெயின்ஸ்டு அண்ட் ஆலியனபிலிட்டி. என்ன பண்ணுறது? ஆலினேஷன், மாற்ற முடியாமல் இருக்கக்கூடிய. எகெயின்ஸ்ட் எதெல்லாம் சொத்துரிமையில மாற்ற முடியாது. விதிவிலக்கு என்னவென்றால் குத்தகைக்கு பொருந்துமானா இது பொருந்தாது. ஆலினேட்டி இருக்குது, குத்தகைக்கு விட்டுட்டான், அதை நீ இது பண்ண முடியாது, அதனால் நான் எதுவும் மாற்ற முடியாதுன்னு கேட்டால் அது பண்ணிக்கிறலாம். குத்தகையை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 10 வாசிக்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்கிறதுனால திரும்ப வாசிக்கிறேன். என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய்க்கோங்க. Condition for restraining alienation, where a property is transferred subject to a condition or limitation absolutely restraining the transferee or any person claiming under him from parting with the disposing of his interest in the property. Condition or limitation is void except in the case of a lease, where the condition is for the benefit of lessor or those claiming under him, provided that property may be transferred to or for the benefit of women not being a Hindu, Mohammedan, Buddhist, or show that she shall not have power during her marriage transfer charge stamp or beneficial interest them. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை வாசித்துக்கோங்க. எனக்கும் இதை பொறுத்த வரையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அப்பால் செக்ஷன் 11 நான் வாசிக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் ரீஃபேக்னன்ட் டு இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட், where on a transfer of property an interest therein is created absolutely in favor of any person, but the terms of the transfer direct that such interest shall be applied or enjoyed by him in a particular manner, he shall be entitled to receive and dispose of such interest as if there were no such direction. Where any such direction has been made in respect of one piece of immovable property for the purpose of securing the beneficial enjoyment of another piece of such property, nothing in this section shall be deemed to affect any right which the transfer may have to impose such direction or any remedy which he may have in respect of a breach thereof. இதில் இப்போ என்னென்னா, ஏ என்பது பி என்பதற்கு ஒரு வீட்டை என்ன கொடுக்குறாரு, எழுதி கொடுக்குறாரு. ஏ அவ்வீட்டில் இருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவது ஏற்புடையது அல்ல. என்ன பண்ணலாம், ஒரு வீட்டை எழுதி கொடுக்குறாரு, இல்லை வாடகைக்கு விடுறாரு அப்படின்னா அவர் தான் இருக்கணுமானா இல்லை, இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவருடைய விருப்பம்தான். இந்த மாதிரி ரிஃபெக்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர். இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனுங்க. கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் எதில் இருக்குங்க? கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் 12 இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிஷன் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் determinable on insolvency or attempted alienation, where a property is transferred subject to condition or limitation to make any interest therein reserved or given to or for the benefit of any person to cease and his becoming insolvent, endeavoring to transfer or dispose of the same such condition or limitation is void. Nothing in this section applicable condition. இதில் என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. செக்ஷன் 12 நான் வாசித்தேன் இல்லையா, அதில் இப்போ ஒருத்தருக்கு ஒரு சொத்தை என்ன பண்ணுறீங்கன்னா கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்பால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டதில் லீஸாக இருந்தால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, திஸ் செக்ஷன் டஸ் நாட் அப்ளை டு லீஸ் பிகாஸ் லீஸ் இஸ் பார்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர். என்ன பண்ணுறோம், குத்தகைங்கிறது என்னங்க, ஒரு பார்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர். அது என்ன பண்ணிக்கலான்னா திரும்ப குத்தகையை ரெடம்ஷன் பண்ணிக்கிறலாம். லீஸ் என்ன பண்ணலாம், மறுபரிசு எடுத்துக்கிறலாம். அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, இதில் பண்ண முடியாது. அதுக்கப்புறம்
இதுதான் செக்ஷன் 11 and 12 இருக்கக்கூடிய 12 and 13 இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு 11 and 12 இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கப்புறம் செக்ஷன் 13 இது அன்பார்ன் பர்சனுங்க. அன்பார்ன் பர்சன் இன்னும் பிறக்கவே இல்லை, அவனுக்கு ஒரு சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இதுதான் விஷயம். பிறக்காத மனுஷன் அன்பார்ன் பர்சன். செக்ஷன் 13 சரியா? இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அன்பார்ன் பர்சனுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் என்னென்னா வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயத்தை இதில் நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் அன்பார்ன் வேர் அண்ட் a transfer of property and interest there is created for the benefit of a person not in existence at the date of the transfer. அவன் என்ன இருக்க மாட்டான், அன்னைக்கு இருக்க மாட்டான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு, பி என்கிற ஒரு பையனுக்கு ஒரு சொத்தை என்ன சொல்கிறாரு, சிங்கிற தன்னுடைய பேரனுக்கு கிடைக்கும்படியாக ஏ என்பவர் பி என்பவருக்கு எழுதி கொடுக்குறார். ஒரு உயிலை எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது உயில தான் பெரும்பாலும் வரும். ஏ என்கிற ஒருத்தர் பெரியவர் என்ன பண்ணுறாரு, பிங்கிற தான் பையனுக்கு ஒரு சொத்தை என்ன பண்ணுறாருன்னா, தனது பேரன் வந்தால் இதை ஒப்படைக்கணும் அவர் 18 வயசு ஆனதுக்கு அப்பால் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. பி என்பவர் உயிரோடு இருக்கார், சி என்பவர் இன்னும் பிறக்கவே இல்லை. என்ன ஆகலை, பிறக்கவே இல்லை. அப்போது இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ஒரு லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருக்குது. என்ன இருக்குது, என்ஜாய்மெண்ட் ரைட்ஸு இருக்குது. என்ன இருக்குது, என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எப்போ அதை ஒப்படைக்கணும்னா, சிக்கு 18 வயசு ஆன உடனே அதை ஒப்படைச்சிரு அப்படிங்கிறது ஏனுடைய கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி ஒன்றை பண்ணலாம். ஆனால் நீ ஏ எழுதி கொடுக்கும்போது பிக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ரைட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ரைட்டு கொடுத்துட்டு, மூணாவது பிறகு டிங்கிறவர் கொடுக்க முடியுமான்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல ஏக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறக்கணும், அதுக்கப்புறம் சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் டின்னு ஒரு குழந்தை பிறக்கணும். அப்போந்தான் பண்ண முடியுமான்னா அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் இதனுடைய போர்ஷனாக. இதுதான் இதில் நீங்கள் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் பெர்ஃபெக்சுட்டி. இப்போ நான் இதில் 13 உங்களுக்கு வாசிக்கிறேன். பொறுத்த ஒருவருக்கு அதாவது பிறக்காத நபர் எழுதி வைக்கும்போது சில ஆண்டுகள் மற்றொரு நபர் பராமரிப்பில் இருத்தல் வேண்டும். அந்த சொத்து என்ன இருக்கணும், ஒரு பராமரிப்பில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் அன்ஃபார்ன் பர்சன் என்ன பண்ணணும், எதுக்கு வராதுன்னா அண்டர் தி முகமது லாவில் வருமானா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முகமது லாவை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் இஸ் நாட் பெர்மிட்டடு. கிஃப்ட் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா செட்டில்மெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், செட்டில்மெண்ட் பண்ணலாம். அதுவும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத காரியங்களுக்காக ஒரு சொத்தை எழுதி வச்சு அதில் தன்னுடைய மகன் மேனேஜராக இருக்கலாம், இல்லைன்னா அதில் பாதுகாப்பாக அந்த மத காரியங்கள் செய்வதற்காக ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கலாம். ஆனால் இதில் அது பொருந்தாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரூல் எகெயின்ஸ்ட் பெர்பச்சுட்டி. இப்போ அடுத்து செக்ஷன் 14க்கு போகிறோமுங்க. இது கொஞ்சம் கடினமான ஏரியா தான் இப்போ நான் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 54க்கு வரும்போது ரொம்ப ஈஸியாகிடுவீங்க. சரியா? ரூல் எகெயின்ஸ்ட் இப்படி அந்த ஆக்டில் இல்லை, நம்மளாக தான் இப்படி ஒரு சப்கட் கொடுத்துக்கிறோம். பெர்பச்சுட்டி என்ன, பெர்பச்சுட்டின்னா முழுமையாக அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக மாறாமலே இருக்கிறது. முழுமையாக பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் ஃபார் பெர்பச்சுட்டி, இன்டரிம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சூட்டு போடும்போது எழுதுவோம். அந்த மாதிரி பார்த்தோன்னா இது பெர்பச்சுட்டி அப்படின்னா லாஸ்டிங் ஃபார் எவர். இப்போ அதையும் எழுதிடுறேன் உங்களுக்கு இருக்கிறதுனால. பெர்பச்சுட்டி இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்டிங் ஃபார் எவர். முழுமையாக கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஏ ஃபார் லைஃப் தென் டு ஏ சன்
இது யாருக்கு? அன்பார்ன் சன்னு. At 18 years, a son will take the property when becomes a major. என்ன எடுத்துக்கலாம்? 18 வயசான இட் இஸ் என்ன within the rule of perpetuity period. The rule against perpetuity does not apply to என்ன பண்ண முடியாது? personal agreements. இது rule against perpetuity applies to the என்ன பண்ண முடியாது? to the movable and immovable property. இதில் ரெண்டுமே இதில் என்ன விஷயம்னா பெர்பெச்சுவிட்டியை பொறுத்த வரைக்கும் மூவபுளுக்கும் அப்ளை ஆகும், இம்மூவபுளுக்கும் அப்ளை ஆகும்னு ஒரு விஷயத்து. ஆனால் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இம்மூவல் சம்மந்தமான ஒரு ஆக்டு தான். இதில் எதெல்லாம் பண்ண முடியாது? பெர்பெச்சுவிட்டியாக அப்படியே மாற்றிட்டே இருக்கிறதா? ஒரு சொத்தை ஒருத்தனுக்கு மட்டுமே வச்சுக்கிறதா? அதுக்கு பண்ணால் ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஒரு வளர்ந்து வர நாடுகள். ஒரு சொத்து ஒருத்தர்கிட்டே முடங்கி போச்சுன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வராது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வரானா டெவலப்மெண்ட் இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிற போது தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இட் டஸ் நாட் அப்ளை டு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வராது. இட் டஸ் நாட் அப்ளை டு தி மார்க்கேஜ் ரைட்ஸ் ஆர் ரிடம்ஷன். இப்போ ஒரு அடமானம் வச்சவனுக்கு ஒரு பெர்பெச்சுவிட்டி முழுமையாக என்ன ரூல் எகென்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டி இருக்குது, ஆனாலும் நீ இதை கேட்க முடியாது அப்படின்னு கேட்கணும்னா அந்த மாதிரி இல்லை, ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். இட் டஸ் நாட் அப்ளை இன் பர்சனல் அக்ரிமெண்ட்டு. ஒரு தனியான எக்ரிமெண்ட்டுக்கு இதை பண்ண முடியுமான்னா இந்த ரூல் எகென்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டி வராது. இட் டஸ் நாட் அப்ளைட் வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி பப்ளிக். ஒரு பப்ளிக்காக மாறக்கூடிய ரூல் எகென்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டி வருமானா அதுவும் வராது. இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி ரைட் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுடைய விஷயத்துலையும் இது என்ன பண்ண முடியாது, வராது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன இருந்தாலும் இதில் இதுதான் இந்த போர்ஷனில் உங்களுக்கு முடிஞ்சிங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் கிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த சப்டைட்டில் ஆக்டில் இல்லை. செக்ஷன் 15 பொறுத்தவரை கிளாஸ் கிப்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து பின்னால் முடிவு பண்ணிக்கிறோம். கிளாஸ் கிப்ட்ஸ் செக்ஷன் 15 இல்லை, ஆனால் 15 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். செக்ஷன் 15 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு கிளாஸ் சம் ஆஃப் கூம் கம் அண்டர் செக்ஷன் 13 and 14 அந்த இதில் தான் முடியுது. இன்னும் அன்ஃபார்ன் சைட்லேருந்து தான் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 14, 15 இருக்கக்கூடிய 13, 14 இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இதில். இஃப் and a transfer of property and interest therein is created for the benefit of a class of person with regard to some whom such interest fails by reason of any the rules contained in section 13 and 14, such interest fails regard to those person only, not regard to the whole class. இப்போ என்ன விஷயம்னா இதில் ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ ஏங்கிறவர் எழுதி கொடுக்குறாரு BCDE சரியா? இதில் ஒருத்தன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைக்காம போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. மற்ற 3 பேருக்கும் கிடைக்கும். இவ்வளோ தான் லாஜிக்கு. இவ்வளோ தான் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிற வேண்டியது. என்ன இவ்வளோ தான். எப்படி எடுத்துனா ஏ என்பவர் ஒரு வீட்டினை பி என்பவருக்கு பத்திரம் செய்யும்போது சி என்பவருக்கு 1,00,000 தொகையை 3 மாதத்திற்கு கொடுக்கப்படும் என கட்டாயப்படுத்தி எழுதி வைத்தார். பிக்கு அத்தொகை கொடுக்கப்படாத பட்சத்தில் சி என்பவருக்கு வீடு போய் சேரும் என்பதே. இப்போ இது ஒரு கட்டாயம். இருந்தாலும் இயல்பாக என்ன கேட்டிங்கன்னா இந்த 3 பேருக்கு எழுதி கொடுக்குறாங்க. இதில் என்ன ஏ என்பவர் எழுதி கொடுக்குறாரு, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னா மற்ற 3 பேருக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ தான் இந்த லாஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஃபார் அக்குமுலேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சப்டைட்டில் கொடுக்குறோம். என்ன அக்குமுலேஷனாக என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்குமுலேஷன் இஸ் த கண்டினியூவல் இன்க்ரீஸ் ஆஃப் பிரின்சிபல் பை தி ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ அக்குமுலேஷன் என்ன? ஒரு சொத்து கொடுக்கப்பட்டதில் அதனுடைய வளர்ச்சி ஏற்படுத்துறது, அதன் பேரில் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துறது. அப்போ அக்குமுலேஷன் நம்ம செக்ஷன் 17 படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும். Direction for accumulation, where the terms of a transfer of property direct that the income arising from the property shall be accumulated either wholly or in part during a period longer than the life of transferor or period of 18 years from the date of transfer. Such directions shall have serve as hereinafter provided be void to the extent to such
to which the period during which the accumulation is directed exceeds the longer of the above periods, and at the end of such last mentioned period the property and the income thereof shall be disposed of is if the period during which the accumulation has been directed to be made had elapsed. அதுக்கப்புறம் this section shall not affect any direction for accumulation for the purpose. இது ஒவ்வொரு செக்ஷனுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு விதி கொடுக்க அதுக்கு பின்னாலேயே ஒரு விதிவிலக்கும் இதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. த பேமெண்ட் ஆஃப் தி டெப்ட்ஸ் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எனி அதர் பர்சன் டேக்கிங் எனி இன்ட்ரெஸ்ட் அண்டர் தி ட்ரான்ஸ்ஃபர் இதில் அது வராதுங்கிறான். த ப்ரொவிஷன் ஆஃப் போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபார் சில்ட்ரன் ஆர் ரிமோட்டர் இஷ்யூ ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் ஆர் எனி அதர் பர்சன் டேக்கிங் எனி இன்ட்ரெஸ்ட் அண்டர் தி ட்ரான்ஸ்ஃபர் the preservation or maintenance of the property transfer and such direction may be made accordingly. இப்போ இதை நான் உங்களுக்கு சொன்னேன். டைரக்ஷன் பர் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டைரக்ஷன் பர் அக்குமுலேஷன் மேபி எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைடு என்னவா இருக்கலாம், ரெண்டு பக்கமும் அது இருக்கலாம். வெளிப்படையாக இருக்கலாம், உட்கடையாகவும் அது அக்குமுலேஷன் இருக்கலாம். அக்குமுலேஷனாக கூடுதலாக சம்பாதிக்கிறது தாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன் பர் அக்யூமுலேஷன் மேபி வாய்ட் அண்டர் தி பர்பச்சுவிட்டி ரூல். என்ன, இஃப் தி அக்குமுலேஷன் இஸ் டைரக்டட் ஃபார் எ பீரியட் எக்ஸஸ் ஆஃப் தட் அலௌட் ஆஃப் தி perpetuity rule, the direction for accumulation may be repugnancy. The rule does not apply to என்ன பண்ண முடியாது, சேவிங்ஸ் அவுட் ஆஃப் இன்கம் மேட் voluntarily by the person entitled to the income or by the court order on behalf of minor for the benefit of minor. It also does not apply to the trustee who saves and accumulates out of minor income. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அக்குமுலேஷன்ங்கிறதுல வரும். எக்ஸம்ஷன் என்ன கேட்டிங்கன்னா the payment of debts of the transferor or any other person taking interest under the transfer. The provisions of portions for children, remoter issue of the transferor or of any other person taking any interest under the transferor. அந்த ஆக்டில் அந்த செக்ஷனில் இருக்கிறது தான் திரும்பவும் எக்ஸம்ஷனில் இருக்கிறது தான் அதை சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் இன் பெர்பச்சுவிட்டி ஃபார் பெனிஃபிட் ஆஃப் பப்ளிக் செக்ஷன் 18 என்ன சொல்லுது? செக்ஷன் 18 என்ன எக்ஸம்ஷன்ஸ் 18 வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அதில் என்ன எக்ஸம்ஷன்ஸ்னு நம்ம பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் இன் பெர்பச்சுவிட்டி ஃபார் பெனிஃபிட் ஆஃப் பப்ளிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் செக்ஷன் 14, 16 and 17 shall not apply in case of transfer of property for the benefit of the public in the advancement of religion, knowledge, commerce, health, safety, any other object beneficial to mankind. இதில் என்ன பண்ண முடியாது ஐயா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பர்பச்சுவிட்டி முழுமைப்படுத்த முடியுமானா அதில் எக்ஸம்ஷன் என்ன கேட்டால், ரிலீஜியனாக இருந்தால், ஒரு மத சார்புடையதாக இருந்தால் அதில் பர்பச்சுவிட்டி கொண்டு வர முடியாது. நாலேஜ் அறிவு சார்ந்து கொண்டு வர முடியாது, வணிகம் சார்ந்து கொண்டு வர முடியாது, உடல் நோய் சம்மந்தம் கொண்டு வர முடியாது, சேஃப்டி கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் பெனிஃபிஷியல் ஆஃப் மேன்கைண்ட் மனிதருக்கு கிடைக்கக்கூடிய நலன்களை இது பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் உங்களுக்கு இதாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கான்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மெத்தடு, யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த கண்டிஷனல் இன்ட்ரெஸ்ட்டை கண்டிஷனல் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் அடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.